மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலமா மணிப்பூர் தான் பார்க்கப்படுது. இதுவரைக்கும் என்ன ஆச்சு, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். 2022 பிரன் சிங் பாஜக தலைமையில முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. தொடர்ந்து இரண்டாவது முறையா அவர் முதலமைச்சரா பதவி ஏற்றிருந்தார். அதன் பிறகு 2023 குகி மற்றும் மெய்தி சமூகத்தினருக்கு இடையே இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனை எழும்புது. இது இந்தியா முழுக்க பல்வேறு அதிர்வலைகளை கிளப்பிச்சு. இதுக்கு எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. பிரன் சிங் தலைமையிலான ஆட்சி சரி கிடையாது, பாரதிய ஜனதா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது கிடையாது, சோ அதனால பிரன் சிங் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்குரல்கள் எதிர்க்கட்சிகள் கிட்ட இருந்து எழுந்த வண்ணமே இருந்துகிட்டு இருந்துச்சு. சோ இதுக்கு நடுவுல தான் பிரன் சிங் பேசினதா ஒரு ஆடியோவானது லீக் ஆச்சு. அந்த ஆடியோல அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மாநில அரசுகள் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை எடுத்துக்க அனுமதி வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறதா அந்த ஆடியோ லீக் ஆகி பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு விஷயமாவே பார்க்கப்பட்டுச்சு அரசியல் வட்டாரத்தில். ஸோ இதனால காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரன் சிங் கண்டிப்பாக ராஜினாமா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய எதிர்ப்புகளானது ரொம்ப வலிமையாகவே முன்வைக்கப்பட்டுட்டே வந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் பிரன் சிங்க்கு எதிராக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனால் இதில் பயங்கர ஒரு ட்விஸ்டா என்னாச்சுன்னா, பாரதிய ஜனதால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே பிரன் சிங் மேல அதிருப்தி தெரிவிச்சு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய வாக்கெடுப்பில் அவங்களுமே ஓட் பண்ணணும் பிரன் சிங்க்கு எதிராக அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துட்டே இருந்துச்சு. ஸோ பிரன் சிங்க்கு அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிச்ச வண்ணமே இருந்துட்டு இருந்திருக்காங்க. உட்கட்சி பூசல் அங்கே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதனால பாரதிய ஜனதாவுடைய தலைமைக்கு அழுத்தமானது போயிருக்கு. பிரன் சிங்கும் பல்வேறு வகைகள்ல இருந்து அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலேயும் பொறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடியவங்க பிரன் சிங்கை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரன் சிங் டெல்லி போயிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு திரும்ப மணிப்பூர் சில மணி நேரங்களிலேயே ஆளுநர் அஜய்குமார் பல்லா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை வழங்கிட்டார். ஸோ இதுதான் இப்ப வரைக்கும் நடந்த ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இப்ப அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது 6 மாதங்கள் அங்க நீடிக்கும். இதுக்கு அரசியல் சட்டத்துல இடம் இருக்கு. அதே போல அடுத்தடுத்து அறிவிப்புகளால அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க அமல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கும் நம்மளுடைய சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த 6 மாதத்துல சட்டப்பேரவை தேர்தல் மணிப்பூருக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்படியே நடந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு மணிப்பூர் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, அங்க உட்கட்சி பூசல் இருக்கும் போது அந்த ஒரு வலு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியும் எழுது. இதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, உட்கட்சி பூசல் நிலவரதுனால அடுத்த முதலமைச்சரா யாரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா தலைமைக்கு குழப்பம் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு பிரன் சிங் கிட்ட சொன்னதாகவும் தகவல் வெளியாச்சு. சோ இந்த குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த 6 மாசத்துல அந்த சிஎம் கேண்டிடேட்டா அவங்க யாரை முன்னிறுத்துவாங்க அப்படின்ற கேள்வியும் எழும்புது. ஏன்னா பிரன் சிங்க்கு அங்க ஆல்ரெடி ஆதரவு போயிட்டு அதிருப்தியாளர்கள் அதிக அளவுல இருக்காங்க அப்படின்னு பாரதிய ஜனதா தலைமைக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அடுத்தடுத்த கேள்விகளானது மணிப்பூர் நிலவரத்தை பத்தி முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுதான் தற்போதைய நிலவரமா இருக்கு. அடுத்த 6 மாசத்துல என்ன நடக்க போது, பாரதிய ஜனதா யாரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்னிறுத்துவாங்க அப்படின்ற கேள்வியும் இதுல இருந்து எழுந்திருக்கு.